வீட்லயே ஃப்ரெஷ் கிரீம் ரெடி பண்ணி பன்னீர் பட்டர் மசாலா பண்ணலாம். இது செய்யறது ரொம்பவே சுலபங்க. சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். 3 பேருக்கான அளவு சொல்றேங்க. 2 பெரிய வெங்காயம் எடுத்தீங்கன்னா 3 தக்காளி எடுக்கணும். பெரிய வெங்காயம் பாத்தீங்கன்னா சின்னதா தான் இருக்கு. தக்காளி ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு. அதனால நான் 3 தக்காளிக்கு பதிலா 1 சேர்த்து எடுத்திருக்கேங்க 2 பெரிய வெங்காயத்துக்கு. தக்காளி நிறைய சேர்த்தாலும் அப்புறம் தக்காளி குருமா மாதிரி ஆயிருங்க. அதனால போதும். 5 பல் பூண்டு எடுத்திருக்கேங்க, மீடியம் சைஸ் பூண்டு பல். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 15ல இருந்து 20 முந்திரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு சின்ன துண்டு பீட்ரூட் எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னா கொஞ்சம் கலர் கிடைக்கிறதுக்காக. பன்னீர் பாத்தீங்கன்னா ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேங்க. ஒரு பாக்கெட் அப்படியே முழுசா எடுத்திருக்கேன். அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வானலியில நான் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறேங்க. நீங்க இதுக்குமே பட்டரே சேர்த்துக்கலாம், வெண்ணெயே சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெயில பெரிய வெங்காயம் அப்படியே சும்மா ரொம்ப பொடி பொடியெல்லாம் வெட்டணும்ல, வதக்கி அரைக்க போறோம். அதனால சும்மா அப்படியே ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். முதல்ல வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா மத்த பொருள் எல்லாம் சேர்க்கலாம். இப்ப வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வதங்கி இருக்குங்களா? இப்ப நான் வந்து அந்த பூண்டு, இஞ்சி, அந்த பீட்ரூட் எல்லாமே சேர்க்கிறேன். கூட அந்த தக்காளியும் வந்து நான் கட் பண்ணி சேர்க்க போறேன். முந்திரி கூட சேர்த்துட்டேன். நல்லா பொடி பொடியா வெட்டினோம் அப்படின்னா சீக்கிரம் வதங்கிரும். நான் அப்படியே சும்மா ரஃபா தான் வந்து கட் பண்ணி சேர்க்கிறேங்க. பன்னீர் பட்டர் மசாலா பண்றது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ்ன்னு நம்ம நினைக்கிறோம். இது குருமாவை விட சிம்பிள் ப்ராசஸ்ங்க. இதெல்லாம் பொருள் எல்லாம் வதக்கி பேஸ்டா அரைச்சு நம்ம ஃப்ரீசர்ல வச்சுட்டோம் அப்படின்னா நினைச்சப்ப செஞ்சுக்கலாம். நீங்க ஒரு தடவை செய்யும் போதே கொஞ்சம் அதிகமா செஞ்சுட்டீங்கன்னா பாதி இப்ப செஞ்சுட்டு மீதிய ஃப்ரீசர்ல வச்சுட்டு இன்னொரு நாளைக்கு கூட செஞ்சுக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கணுங்கிறதுனால நான் சிம்ல வச்சு மூடி வச்சுட்டேன். ஒரு 6-7 நிமிஷம் கழிச்சு எடுத்து நான் ஓபன் பண்ணி பார்த்தேன். தக்காளி நல்லா வதங்கி இருந்தது. நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜார்ல போடணும். இதே மெத்தட்ல நீங்க பன்னீருக்கு பதிலா மஷ்ரூம் பண்ணலாம். சிக்கன்ல கூட இதே மெத்தட்ல பண்ணலாம். தண்ணி ஊத்தாம முதல்ல கொஞ்சம் அரைச்சுக்கலாம். அரைச்சு எடுத்துட்டு இப்ப தண்ணி கொஞ்சம் தேவைப்படுது இல்லையா? அந்த கடாயில கொஞ்சமா தண்ணி ஊத்தி கலந்துக்கலாம். ஏன்னா இதே கடாயில தான் நான் வந்து தாளிச்சு விடவும் போறேன். அதனால இப்ப திரும்ப கொஞ்சம் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. எவ்வளவு நைஸா முடியுமோ அவ்வளவு நைஸா அரைச்சுக்கோங்க. இப்ப அதே கடாயை கொஞ்சம் கழுவிட்டு அடுப்புல வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்க்கிறேங்க. 2 டேபிள் ஸ்பூன். இதுக்கு கொஞ்சம் வெண்ணெய் அதிகமா இருந்தாதான் நல்லாவும் இருக்கும். இது லைட்டா கரையட்டும். ரொம்ப உருக விட்டுற வேண்டாம். லைட்டா கொஞ்சம் கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற விழுதம் உள்ள சேர்க்கிறோம். உங்ககிட்ட பிரியாணி இலை இருந்ததுன்னா வெண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா பிரியாணி இலை தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க அரைச்சதை உள்ள ஊத்திக்கோங்க. இப்ப கிட்டத்தட்ட 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கேன். கொஞ்சமா மஞ்சத்தூள், 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். காரம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க. இப்ப அதே ஸ்பூன்ல 1.5 ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி தூள், தனியா தூள் சேர்க்கிறேன். இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா காரம் கொஞ்சம் அளவாதாங்க இருக்கும். அதனால நான் 3/4 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்க்கிறேங்க. நான் வேற எந்த மசாலா பொருளும் வதக்குறதுக்கோ இல்ல அரைக்கிறதுக்கோ சேர்க்கலங்க. ஒரு கொதி வர வரைக்கும் ஹை ஃபிளேம்ல வைங்க. அதுக்கப்புறமா மீடியம் ஃபிளேம்ல வச்சு ஒரு 7-8 நிமிஷம் வச்சு கொதிக்க வச்சீங்க அப்படின்னா அந்த தூள் எல்லாம் சேர்த்திருக்கோம் பாருங்க, அதோட பச்சை வாசம் போயிடும். இப்ப 10 நிமிஷமே மீடியம் ஃபிளேம்ல கொதிச்சிருச்சு. கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா கெட்டி ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற பன்னீரை வந்து உள்ள சேர்த்துக்கிறேன். நீங்க வந்து எந்த சைஸ்ல வேணும்னாலும் வெட்டிக்கலாங்க. நான் கொஞ்சம் குட்டி குட்டியா தான் வெட்டியிருக்கேன். நீங்க இன்னும் சின்னதா கூட வெட்டிக்கலாம், இல்ல கொஞ்சம் பெருசு பெருசா கூட வெட்டிக்கலாம். அது உங்க இஷ்டம். கிரேவி ஏற்கனவே கொதிச்சுட்டு தான் இருக்கு. பன்னீர் சேர்த்ததுமே கலந்து விட்டுட்டு அடுப்பு கம்ப்ளீட்டா சிம் பண்ணிட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சீங்கன்னா கிரேவி ரெடி ஆயிரும். இப்ப ஃப்ரெஷ் கிரீம் நமக்கு வேணும் இல்லையா? நான் டெய்லி ஒரு 1.25 லிட்டர் பால் வாங்குவேன். அது வந்து இந்த பாத்திரத்துல காய்ச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல வைப்போம் பாருங்க. அது அப்படியே நல்லா மேல ஆடை கட்டி வந்திருக்கு. பாலெல்லாம் யூஸ் பண்ணிட்டோம், கொஞ்சம் தான் இருக்கு. அந்த ஆடை அப்படியே இருக்கு. அந்த ஆடையை மட்டும் எடுத்து நான் மிக்ஸி ஜார்ல சேர்க்கிறேன். இந்த அளவு போதும். 1 லிட்டர்ல நமக்கு வர்ற ஆடையே வந்து இந்த ஃப்ரெஷ் கிரீம் இந்த கிரேவிக்கு போதும். அதுவும் முழுவதுமா கூட எடுக்கலங்க. அதுல இருந்து ஒரு 3/4 வாசி ஆடையை மட்டும்தான் எடுத்திருக்கேன். இப்ப அதுலயே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் பால் அதையும் உள்ள சேர்த்துட்டு மிக்சில ஒரு அடி அடிச்சீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் கிரீம் ரெடிங்க. நீங்க ஃப்ரெஷ் கிரீம் கடையில வாங்கி வச்சிருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நான் எப்பவுமே அதை வாங்க மாட்டேன். வாங்கினாலும் கொஞ்சம் அந்த டைம்குள்ள யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அது வேஸ்டா தான் போகுது. அதனால நான் ஒரு டைம் ஒரு வீடியோல தான் பார்த்தேன் இந்த மாதிரி ஃப்ரெஷ் கிரீம் பண்றது. அப்ப இருந்து நான் இந்த மாதிரி தான் செஞ்சுக்கிறேங்க. இப்ப 5 நிமிஷம் ஆயிருச்சு. நமக்கு நல்லா ரெடி ஆயிருச்சு கிரேவி. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு கொஞ்சமா 1 ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி இருந்தா கொஞ்சம் அப்படியே உள்ளங்கையில வச்சு தேய்ச்சி விட்டு உள்ள சேர்த்துக்கோங்க. கசூரி மேத்தி இல்லைன்னா பிரச்சனை இல்லைங்க. கொத்தமல்லி தலை கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. அவ்வளவுதான். இது இருந்ததுன்னா கொஞ்சம் அந்த ரெஸ்டாரண்ட் பிளேவர் கிடைக்கும். அதுக்காக இப்ப எனக்கு ஃப்ரெஷ் கிரீமும் மிக்சில போட்டு ரெடியா இருக்கு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே இது மேல ஊத்தி விட்டுறேன். நீங்க சர்விங் பவுல்ல மாத்திட்டு கூட இது மேல அப்படியே ஊத்தி டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் கிரீம் இல்லாமையும் செய்யலாம். ஆனா இருந்ததுன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஃப்ரெஷ் கிரீம் இல்ல அப்படின்னா நீங்க கொஞ்சம் பட்டரே வந்து மேல சேர்த்துக்கோங்க. அதுவும் கொஞ்சம் நல்லா ஃபிளேவர் கிடைக்கும்.
அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சுட்டு சர்வ் பண்ணும்போது எடுத்துக்க வேண்டியதுதான். நான் உடனே சாப்பிட போறேன்றதுனால சர்விங் பவுல்ல எல்லாம் மாத்தலங்க. நான் இன்னைக்கு சப்பாத்திக்கு தான் இந்த கிரேவி பண்ணேன். நிஜமாலுமே ரொம்ப அருமையா இருந்தது. நான் இன்னைக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கலங்க, நார்மல் சில்லி பவுடர் தான் சேர்த்தேன். எனக்கு அதுக்கே நல்ல ஒரு கலர் கிடைச்சிருக்கு. இந்த கலருக்கு பீட்ரூட் சேர்த்தோம் இல்லைங்களா, அதுதான் ரீசன்.